கல்வி விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ நான் இங்கே உட்காந்துருக்கிற இடத்துல தெரியும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். ஐஐடி மெட்ராஸ் மாணவர்களில் ஃபார்முலா ரேசிங் டீமில் இருக்கக்கூடிய டீம் ரஃப்தார் டீம் வந்து இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ முழுக்க வெற்றி வெறி ஊறி போன ஒரு யங் மைண்ட்ஸ் நம்ம கூட இன்றைக்கி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022 ஃபார்முலா ரேசிங், அதாவது பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபார்முலா ரேசிங்கில் பாரத்தில் நிறைய அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க நிறைய கேட்டகரிஸில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023க்காக ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேசிங் ஃபார்முலா ரேசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டார் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் ரேஸ் கார் இது. ஸோ இந்த ரேஸ் காரோடைய ப்ராசஸ்க்கு கிட்டத்தட்ட 1 இயர் எல்லா டீமும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டீமை சந்திச்சு, டீம் ரஃப்தார் அவங்க பேர், ஸோ அவங்க எல்லாம் சந்திச்சு இந்த ப்ராசஸை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஐஐடி மெட்ராஸ் வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபார்முலா ரேசிங் காரில் எலக்ட்ரிக் ரேஸ் கார் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்களா? சூப்பர். ஸோ டீம் ரஃப்தார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. முழுக்க ஒரு டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா ரேசிங்கில் வந்து நீங்கள் ஃபார்முலா பாரத்தில் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் சில இது பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஜஸ்ட் ஒன்று சொல்லுங்கள். ஸோ நாங்கள் 2012 ஃபார்முலா பாரத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சோம். 2012 2020 நாங்கள் கம்பஷன் கேட்டகரியில் இருந்தோம். 2020 ஃபார்முலா பாரத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓவரால் சாம்பியன்ஸாக ஜெயிச்சோம். தென் அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக் வந்து எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 2021, 22 நாங்கள் வர்ச்சுவல் ஃபார்முலா பாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 21 கம்பஷன், 22 எலக்ட்ரிக், ரெண்டுத்துலையும் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கோம். இந்தியாவிலே எங்கள் ஒரு டீம் மட்டும் தான் 3 சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கு, அதுவும் பேக் டு பேக் இயர்ஸில். சூப்பர். ஸோ வர்ச்சுவல் காம்படிஷன் எப்படி அது நடக்கும்? வர்ச்சுவல் ஸோ நீங்கள் டிபிக்கலாக இந்த ஆன்சைட் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இவெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று டைனாமிக் இவெண்ட்ஸ், அதுனா காரை ஓட்டி அதை பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, போத் ஆக்சலரேஷன் அண்ட் எவ்வளோ ப்ராப்பராக டர்ன் ஆகுதுன்னு பற்றி. அது ரிலேட்டடாக பல காம்படிஷன்ஸ் இருக்கும். அது தவிர ஸ்டாட்டிக் இவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் தான் இந்த டீமை டெஸ்ட் பண்ணுவாங்க. டீமில் எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ரிலேட்டடாக அண்ட் பிஸ்னஸ் பிளானும் ஒன்று சப்மிட் பண்ணோம். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வர்ச்சுவல் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் இவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ வெறும் இந்த ஸ்டாட்டிக் இவெண்ட்ஸ் வச்சு மட்டுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த டீம் எவ்வளோ நல்லா அதை டிசைன் பண்ணியிருக்கு, எவ்வளோ நல்லா அந்த காம்பனண்ட்டை விஷுவலைஸ் பண்ணியிருக்கு, இப்போ இந்த CAD சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வச்சு அந்த ஓவரால் இந்த வீக்கில் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க அதை ஜட்ஜ் பண்ணி அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த கார் வந்து 2023க்காக நீங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இனிஷியலாக 2020லேருந்து 2022 வரைக்கும் வேரியஸ் கேட்டகரிஸில் வந்து வின் பண்ணியிருந்தீங்க, அந்த கம்பஷன் அதெல்லாம் சொன்னீங்க. இது வந்து ஐஐடி மெட்ராஸோட ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபார்முலா ரேசிங் கார் வந்து எலக்ட்ரிக் மோட்ல. ஸோ அந்த ஐடியா வந்து எப்படி பிடிச்சிங்க? நம்ம இது நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இந்த ஹிஸ்ட்ரியில் இல்லாத ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்களா, எப்படி அது? அது 2 ரீசன் மெயினாக. ஃபர்ஸ்ட், இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோபல் ட்ரெண்ட் இருக்கு சஸ்டைனபிலிட்டியை நோக்கி. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் கண்டிப்பாக ஃபியூச்சர். ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஃபியூச்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் நாங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று பேட்டரி ஃபயர்ஸ், இன்னொன்று இந்த காருக்கு இன்னும் எவ்வளோ மைலேஜ் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஒரு கம்பஷன் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டேங்க்கு குலுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக தெரிஞ்சிடும் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, எவ்வளோ தூரம் இன்னும் போக முடியும், எப்போ கேஸ் ஸ்டேஷனில் நிற்கணும்னு. இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ மைல்ஸ் போக முடியுங்கிறத கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதர் ஆக்யூரசி கம்மியாக இருக்கும், இல்லைனா அதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகம் இருக்கும். அதுக்காக நாங்களாக ஒன்று கண்டுபிடிச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எஸ்டிமேட்டர் பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக இன்னும் வெஹிக்கிள் எவ்வளோ தூரம் போக முடியுங்கிறத கண்டுபிடிக்கும். அதை தவிர இந்த பேட்டரி கூலிங்கான ஆர்கிடெக்சர் செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஏர் கூல் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சரில் இதை லிக்விட் கூலாகவும் மாற்றிடுவோம் அந்த பேட்டரி பேக்கை. ரெண்டாவது ரீசன் என்னன்னா, இப்போ நாங்கள் இந்தியாவில் ஜெயிக்கிறோம், ஆனால் இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறையா யூரோப்பியன் டீம்ஸ்லாம் அவங்க பெர்ஃபார்மன்ஸை எங்களால் மேட்ச் பண்ண முடியல. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தட் எலக்ட்ரிக் போனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஈஸியாக மேட்ச் பண்ணிடலான்னு. அதனாலையும் எலக்ட்ரிக் போயிருக்கோம். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு நல்ல அவார்டு இன்டர்நேஷனல் லெவலில் வாங்கணும், ஜெர்மனி போய் ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கணுங்கிறதுக்காக. சூப்பர். இந்த ஏஐ எஸ்டிமேட்டர் இப்போ பார்க்க முடியுமா? பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் இந்த காரோட மோட்டர். இது ஆக்சுவலாக ஒரு ஏவியேஷன் மோட்டர், ஏரோப்ளேனில் யூஸ் பண்ணக்கூடியது. இதோட ஹை பவர் டென்சிட்டினால தான் எங்கள் கார் இவ்வளோ ஸ்பீடாக போக முடியும். 0 to 100 வெறும் 4 செகண்ட்ஸில் போயிடும். 0 to 100 வெறும் 4 செகண்ட்ஸில் 0 to 100 கிலோமீட்டர்ஸ் வெறும் 4 செகண்ட்ஸில் போயிடும். ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் டப்பா அலுமினியம்குள்ளே இருக்கிறது. இப்போதைக்கு உங்களுக்கு செல்ஸ் பார்க்க முடியல, ஆனால் சுற்றி ஃபேன்ஸ்லாம் இருக்கு. அதான் அந்த ஏர் கூல்ட் அக்யூமுலேட்டர் ஆர் பேட்டரி பேக் ஆஃப் த கார். இதுதான் கிட்டத்தட்ட ஃபியூவல் டேங்க் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே நாங்கள் மொத்த பேட்டரி பேக்காக வாங்காமல் எங்களுக்கு கஸ்டமைசபிலிட்டி வேணுங்கிறதுனால ஒரு செல்லா வாங்கி நாங்களா அசெம்பிள் பண்ணி அதுக்கான கூலிங் ஆர்கிடெக்சர் செட்டப் பண்ணி இந்த மாடியூல்களை போட்டுருக்கோம். ஓகே. இந்த ப்ராசஸ் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? பிகாஸ் ஒரு ஏரோப்ளேன்ல யூஸ் பண்ற ஒரு ஏவியேட்டர் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் ரேஸ் கார்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஸோ டிபிக்கலாக நீங்கள் சாதா எலக்ட்ரிக் மோட்டர் எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கான பவர் டு வெயிட் ரேஷியோ
ஒரு காருக்கு பத்தாது. ஓகே. ஸோ ஏவியேஷன் மோட்டர்ஸ்ல தான் டிபிக்கலாக அந்த ஹை லெவல் ஆஃப் பவர் டு வெயிட் ரேஷியோ இருக்கும். ஸோ இதுக்கு இருக்கிற வெயிட்டுக்கு அது கொடுக்குற பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சூப்பர். டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ். 45 ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர். நீங்கள் சொல்லும் போது தெரியுது நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து நம்ம டீமில் உங்கள் டீமில் இன்னும் சில பசங்களையும் மீட் பண்ணி நம்ம பேசலாமா? கண்டிப்பாக. ஸோ அரவிந்த் பேசுகிறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது இந்த ரேஸ் காரை வந்து உருவாக்குறதுல. ஸோ அதில் 45 ஸ்டூடெண்ட்ஸை ப்ராப்பராக டைரக்ட் பண்ணி சேனலைஸ் பண்ணாதான் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உருவாக்க முடியும். அந்த விதத்தில் அந்த 45 ஸ்டூடெண்ட்டையும் டைரக்ட் பண்ண லீட் நம்ம கூட இப்போ இருக்காரு. உங்க நேம் பிரதர்? கார்த்திக். கார்த்திக். சூப்பர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ரைட். ஸோ 45 ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இந்த குறிப்பாக இந்த எலக்ட்ரிக் ரேஸ் கார் வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயம். எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? ஸோ நாங்கள் வந்து பண்ண முடியுமா இல்லையான்னு தெரில. அப்போது பேண்டமிக்ல ஆரம்பிச்சப்போ அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருந்தது. செல்ஸ் கிடைக்குமா, இன்டர்நேஷனல் இம்போர்ட் பண்ண முடியுமா, எல்லாம் டவுட்டாக இருந்தது. ஆனால் கரெக்டாக டைமுக்கு அக்டோபரில் முடிஞ்சிருச்சு. ஸோ we're all very happy. சூப்பர். ஸோ ஒரு within 4 seconds 100 எவ்வளோ ஸ்பீட் லிமிட்? 100 kmph போகும். எப்படி அது அவ்வளோ ஸ்பீடாக அது அந்த பிளானிங்லேயே இருந்துச்சு அது இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து ஏர்கிராஃப்டில் யூஸ் பண்ணுற மோட்டர். ஸோ சின்ன ஏர்கிராஃப்ட்லாம் பறக்கிறதுக்கு அந்த மோட்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மோட்டர் வந்து எங்கள் ப்ரீவியஸ் ஐசி என்ஜினோட 3 times as powerful. ஸோ அது வந்து நாங்கள் பவர்ஃபுல்லாக போகும் முன்னாடியே தெரியும். ஓகே. ஸோ நாங்கள் சிமுலேஷன் பண்ணி கால்குலேட் பண்ணுறப்போ 4 secondsலேயே 100 kmph வரும்னு. ரைட். அது வேலை செய்யற அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் இதுக்கு முன்னாடி நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்க. புதுசா ஒன்று பண்ணும்போது ஹவு கான்சியஸ் ஆர் யூ? லைக் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ்ல படிச்சிருந்தேன், ரேஸ்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம ப்ரிவென்டிவா என்னென்ன மெஷர்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ஆமாம். ஸோ இப்போ எங்கள் கம்பஸ்டன் கார் விட எலக்ட்ரிக் கார் இருக்கிறப்போ ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் சேஃப்டி டூல்ஸ் வாங்குறது, இல்லைனா செப்பரேட்டாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் எலக்ட்ரிக்னால ஒரு அடிஷ்னல் லெவல் ஆஃப் சேஃப்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் வேலை செய்யணும். ரைட். எதனால வந்து கம்பஷன் விட எலக்ட்ரிக்ல இன்னும் பாதிப்பு ஜாஸ்தி எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இப்போ கம்பஸ்டன் வந்து 1800s வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு நிறைய டைம் இருந்திருக்கு. ஆனால் எலக்ட்ரிக் இப்போதான் ஒரு 20 years முன்னாடியில தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இன்னும் ஒரு ரொம்ப வாலடைல் ஸ்டேஜ் தான் இருக்கு. ஆனால் ஓவர் த இயர்ஸ் அதுவும் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மாதிரியே ஆப்ரேட் பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்தது. வென் சம் நிறுவனங்கள் வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அறிமுகப்படுத்தும் போது நல்ல ரிசப்ஷன் இருந்தது. பட் சின்ஸ் அந்த வெஹிக்கிள்லாம் வந்து தீ பிடிச்சி சிலதெல்லாம் வந்து அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரீசன் இருக்கும் நினைக்கல? லைக் வேர் தே ஆர் லேகிங்? இப்போ மோஸ்டா என்னன்னா, இப்போ இந்தியாவில் டிசைன் பண்ணாத காரை வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெம்பரேச்சரே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டிராஃபிக்ல பிரேக் பண்ணி ஆக்சிலேட் பண்ணி அந்த ரொம்ப ஜாகட் மோஷனாக இருக்கும். ஸோ அதனால பேட்டரியை சரியாக மேனேஜ் பண்ணாமல் இருந்தால் ஃபயர் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஆல்கரிதம் டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு ஃபயர்ஸை ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுவோம். சூப்பர். பட் உங்களோட R&D ப்ராசஸ்ல இதெல்லாம் நீங்க பார்த்து தான் வச்சிருந்தீங்க? ஆமா. ஸோ எங்க ஃபோக்கஸே இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல கமர்ஷியல் சைட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை வந்து சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ IIT மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் ரஃப்தார் அவங்கள வந்து சந்திச்சு இந்த எலக்ட்ரிக் ரேஸ் கார் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல 5-6 பேர் தான் இப்போ நம்ம கூட அவைலபிளா இருக்காங்க. மீதி பேர் எல்லாரும் பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா அயராக உழைச்சு இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு டீடியஸான ப்ராசஸை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட டைம் கொடுத்து இந்த செட்டப்பை பற்றி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.